பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த அதிகாலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதில் பேரானந்தம் அடைகிறேன். ஒரு அறையின் இருள் மாறுவதற்கு ஒரு சிறிய மெழுகுவர்த்தி போதும். இந்த மெழுகுவர்த்தி அந்த அறையின் இருள் முழுவதையும் மாற்றிவிடும். அதுபோல வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் வாழ்வின் இருளை மாற்றும், உங்கள் கடன் பாரங்களை மாற்றும், உங்கள் கண்ணீர் காலங்களை மாற்றும், பொருளாதார தேவைகளை சந்திக்கும், சாபம் பாவம் இவைகளுக்கு நீங்களாக்கி உங்களை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. இந்த அதிகாலை நேரத்திலே ஒருவேளை நீங்கள் பண பற்றாக்குறைகளோடு படுக்கையிலே புரண்டு கொண்டிருக்கலாம். வீடு கட்டி கொண்டிருக்கு, கட்டுவதற்கு போதுமான நிர்வாகம் இல்லாமல் எழுது கொண்டிருக்கலாம். பிள்ளையுடைய திருமணத்தை ஃபிக்ஸ் செய்து திருமண தேதி வந்தாயிற்று, பண தேவைகள், நகை தேவைகள், பொருள் தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று அழுது கொண்டிருக்கலாம். கற்பத்தின் கனி இல்லையே, இந்த மாதம் வரும், அடுத்த மாதம் வரும் என்று புரண்டு கொண்டிருக்கலாம். பேச்சு வராத உன் பிள்ளைக்காக நீ அழுது கொண்டிருக்கலாம். நடக்க பலன் இல்லாத பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கலாம். பொருளாதார தடையோடு உன்னுடைய வியாபாரத்தில் தோல்வியடைந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், அதிகாலை 3ஆம் மணி வேளையிலே எழுந்திடுங்கள். சங்கீதம் 23 மீண்டும் மீண்டும் வாசித்து தியானியுங்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 23 தாவீது சொன்ன சங்கீதத்தை உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். அவர் என் மேய்ப்பராயிருக்கிறபடியினால் எனக்கு அப்பத்தாழ்ச்சி இல்லை, பணத்தாழ்ச்சி இல்லை, வறுமை இல்லை, இல்லாமை இல்லை, தரித்திரம் இல்லை. அவர் உன்னை எங்கே மேய்க்கிறார் தெரியுமா? புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அதனால உங்களுக்கு தாழ்ச்சி இல்லை. எங்கே பொருளாதார பெருக்கம் இருக்கிறதோ அங்கே மேய்க்கிறார். அதனால உங்களுக்கு தாழ்ச்சி இல்லை. அமர்ந்த தண்ணீர்கள் இடையிலே அவர் உங்களை நடத்துகிறபடியினால் உங்களுக்கு தாழ்ச்சி இல்லை. உங்கள் ஆத்மாவை அவர் தேற்றுகிறபடியால் உங்களுக்கு தாழ்ச்சி இல்லை. அவர் நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதைகள் நடத்துகிறபடியால் உங்களுக்கு தாழ்ச்சி இல்லை. நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டீர்கள். தேவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றுவதால் உங்களுக்கு தாழ்ச்சி இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவதால் உங்களுக்கு தாட்சி இல்லை. இதனால் உங்கள் பாத்திரம் நிரம்பி வெளியே போகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் என்று கர்த்தருக்கு வாக்கு பண்ணுகிறார். நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பீர்கள். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பொருளாதார ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறேன். தெய்வீக சுகத்தை கட்டளைவிக்கிறேன். தெய்வீக ஆசீர்வாதங்கள்